ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சண்டே மெனு பார்க்கலாமா? வாங்க. இறால் வாங்கியிருக்கோம், 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து பகுதி பிரிச்சிட்டேன். ஒன்று 65 போடுறதுக்கு, இது வந்து கிரேவி வைக்கிறதுக்கு. அப்புறம் என்ன வாங்கியிருக்கோம்னா மீன் வாங்கியிருக்கோம், பபா மீன் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் சாப்பாடு வைக்கிறதுக்கு 65 போடுறதுக்கு பொடி என்னென்ன மசாலா பொடி போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் போட்டுருவோம், வேணும் அளவு போட்டுக்கணும், தேவைக்களவு. அப்புறம் காஷ்மீரி சில்லி பொடி, இது எதுக்குன்னா நம்ம வந்து கலர் நல்லா கொடுக்கறதுக்காண்டி காஷ்மீரி பொடி. இது 65 மசாலா, தேவைக்களவு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம தேவைக்கு அளவுக்கு போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு மொத்தமாக எல்லாம் கலந்துக்கிடுவோம். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிடுவோம். வீட்டிலேயே ரெடி பண்ண தயிர், தேவைக்கு அளவுக்கு கொஞ்சமாக புளிக்கலாம் தயிராக பார்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வந்து போட்டு இன்னொரு டைம் கூட பிணைஞ்சிக்கிடுவோம். நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். சாப்பாடு வச்சு விட்டுருவோம். வச்சு விட்டுட்டு கிரேவிக்கு ரெடி பண்ணுவோம். அதை அடுப்பத்தை வச்சுட்டு கிரேவிக்கு அரைச்சடி வச்சிருவோம். வச்சுட்டு எண்ணெய் நம்ம தேவைக்களவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி ஊற்றாம 3 ஸ்பூன்னா கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. நல்லா சோம்பு பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணிருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். லைட்டா கொஞ்சோண்டு தூள் போடுங்க. தூள் போட்டீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். மீனுக்கு வந்து பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். என்னென்ன பொடின்னு பார்ப்போமா? மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டா தான் வந்து மீன் வந்து அந்த உதிராம இருக்கும் மசாலா வந்து, அதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். அப்புறமேலுக்கு ஒரு 1/2 லெமன் புடிச்சுக்கிடுவோம். தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம தேவையான அளவு ஃபர்ஸ்ட் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போடுங்க. இது போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட். சரி, போட்டு தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். இப்ப அது குழம்பு மிளகாத்தூள், இது தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் காரத்தக்கன்னு போட்டுக்கோங்க கொஞ்சம். அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் போடுவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டீங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. கொஞ்சோண்டி கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். மசாலா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம இறாலை கழுவு வச்ச இறாலை வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். இறாலை போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் வதக்கிடுவோம். வதக்கி நல்லா முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம தேவையான தண்ணி ஊற்றணும். இறா வந்து நல்லா சுருண்டு வருது பாருங்க. வதங்கி நல்லா சுருளுக்கு பாருங்க. மசாலாவோட நல்லா ஒன்னாகட்டும். ஒன்னானதுக்கப்புறம் தேவையானது தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கிரேவி பதத்துக்கு வரணும் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு மணிக்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கிரேவி மணிக்கு வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் மூடி தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. அப்புறம் என்ன பார்க்கலாம்னா, மசாலாவெல்லாம் பிணைஞ்சிட்டேன். இப்போ மீனை வந்து உள்ள போட்டு பெரட்டி நல்லா மசாலா தடவுற அளவுக்கு முடிவுகளும் நல்லா பெரட்டி எடுத்துக்கிடுவோம். எல்லா மீனையும் நல்லா பெரட்டி எல்லாமே எடுத்துட்டு பார்ப்போம். மீன் அப்புறம் தடவை வச்சுட்டேன் எல்லாத்துக்கும். இப்போ இறாலை வந்து நம்ம எண்ணெயை காய வச்சு இறாலை வந்து பொரிச்சிருவோம். எண்ணெயை காய வச்சுட்டேன். நல்லா காயட்டும். காயவும் ஃபர்ஸ்ட் இறாலை போட்டுருவோம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு.
இப்போ இறால போடுவோம். இறால் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். இங்க பாருங்க 60 கிரேவி, இறால் கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பர் ரெடி ஆயிடுச்சு கிரேவி. அவ்வளோ அடுப்பு அமர்த்திடுவோம். கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு அடுப்பு அமர்த்திடுவோம். சூப்பரா வருது, நல்லா கலர்ஃபுல்லா. காஷ்மீரி பொடி போட்டேன். நான் வந்து கலர் பொடியில எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். காஷ்மீரி தூள் போட்டோம்னா அந்த ரெட் கலருக்கு நல்லா வந்துடும். நல்லா இறால் பாருங்க சூப்பரா வந்து 65 ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கொண்டு போய் என் ஹஸ்பண்டையும் என் பிள்ளைங்கிட்டையும் கொடுத்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லணும். உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லணும். இதே மணிக்கு எல்லா மீதம் இருக்க எல்லா இறாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். எப்புறம் எடுத்துறேன் போட்டு தோசைக்கல்ல வந்து தவா ஃப்ரை பண்ண போறோம். மீனை பூரா எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் வேணுங்கிற அளவுக்கு. மீனை பூரா போட்டுருவோம். இங்கிட்டு ஒரு பக்கம் இறால் ஃப்ரை ஆகுது, இங்கிட்டு ஒரு பக்கம் மீன் பாருங்க மசாலா பூரா உதிராம சூப்பரா வந்துருக்குது. எடுத்துட்டு போய் டேஸ்டி கொடுக்க பார்ப்போம். மீனை பொரிச்சிட்டேன். இதை போய் உள்ள கொடுத்து வருவோம் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி மீதி மீனையும் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். சாப்பாடை தட்டி வச்சாச்சு ஹாட் பாக்ஸ்ல. கொடுத்துருக்கேன் டேஸ்ட் பண்றதுக்கு பாப்பா கிட்ட. எப்படி டேஸ்ட் பண்ற மீன்? உப்பு உரப்பெல்லாம் ஓகேவா? எல்லாமே ஓகேடா. சரி கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பாடுக்கு வச்சு மீனை பொரிச்சு சாப்பிட்டுக்குருவோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரைஸ், கிரேவி, மீன் வறுவல், இறால் 65 போட்டாச்சு. இப்ப பாப்பாக்கு சோறு வச்சாச்சு. சாப்பிட போறாங்க. எல்லாமே வச்சாச்சு பாப்பாக்கு. இப்ப டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஓகே இறால் 65 எப்படி இருக்குன்னு சொல்லு. மீன் சூப்பர், எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல என்னோட ஃபேவரட் என்னன்னா இறால் கிரேவி. பை. ஓகே பாய். ஓகே பாய். இதெல்லாம் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.